விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு கொடைக்கானலில் பேரிக்காய் அறுவடைகளில் மலை கிராம மக்கள் தீவிரம் காட்டி வருகின்றனர். கொடைக்கானலில் 3 மாத சீசனில் விளையும் பேரிக்காய் சீசன் முடியும் தருவாயில் விநாயகர் சதுர்த்திக்கு விற்பனை செய்ய ஏதுவாக அறுவடை செய்யப்படுகிறது. விவசாயிகளிடம் கிலோ ஒன்றிற்கு 55 ரூபாய் முதல் 60 ரூபாய் வரை கொள்முதல் செய்யப்பட்டு சந்தையில் 100 ரூபாய் முதல் 120 ரூபாய்க்கு பேரிக்காய் விற்பனை செய்யப்படுகிறது. எங்களுக்கு பிளம்ஸ் பேரி இதுதான் முக்கியமான தொழில். கிட்டத்தட்ட ஒரு 1000-1500 ஏக்கர் பரப்பளவில் பிளம்ஸ் பேரி விவசாயம் பண்ணியிருக்காங்க. இது வந்து இப்போ ஒரு மாதம் 2 மாதத்துக்கு முதல்ல வந்து 30 ரூபா 35 ரூபா போயிட்டு இருந்துச்சு, கொஞ்சம் நார்மலாக போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த பண்டிகை முன்னிட்டு விநாயகர் சதுர்த்தி வர்றதுனால ஒரு 55லேருந்து 60 வரைக்கும் இங்கேயே நல்லா போயிட்டுருங்க, ஒன்றும் இது இல்லை. ரெண்டாவது, இந்த பேரிக்காய் வந்து இயற்கை முறையில் விளையிறது. நம்ம ஆர்கானிக் பொருளோ உரமோ கெமிக்கல் எதுவுமே யூஸ் பண்ணுறது கிடையாது. கவாத்து எடுக்கிறது, காய் எடுக்கும் போது இவ்வளோ தான் வேலை, தோட்டத்தை சுத்தமாக வச்சுக்கணும். மற்றபடி மருந்தடிக்கிறது இதெல்லாம் வந்து பேரிக்காய்க்கு பண்ணுறது கிடையாதுங்க. பேரிக்காய் வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக எடுத்து உங்களுக்கு வருது, இதை வாங்கி சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கும் நல்லது, எங்களுக்கும் நல்லது. பாக்கெட் பொருள்களை சாப்பிட்றத விட எங்கள்கிட்ட இருந்து இயற்கையாக வர்றதை சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் 10 ரூபா சேர்த்து கிடைக்கும். எல்லாம் இந்த பேரிக்காய் தொழிலை நம்பி இருக்கவங்க எல்லாமே கொஞ்சம் நல்லா இருப்பாங்க. இது கேரளா. இப்போ வந்து மெயினாக வந்து விநாயகர் சதுர்த்தினா நம்மளுக்கு சென்னை, கோயம்பேடுக்கு போகும், மதுரை போகும், திருச்சி. கேரளாவுக்கு வந்து நார்மலாக ரெகுலராக போகிறது போயிட்டே இருக்குங்க. இந்த வருஷம் கொஞ்சம் பரவாயில்ல. ஃபஸ்ட்டு கொஞ்சம் ஸ்டார்டிங்கில் ஒரு மாதிரி இதாக டல்லாக இருந்தாலும் இப்போ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குது.